முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மாளிகைக்குள் நடந்த மோசமான செயல், அனுர அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கையால் பரபரப்பு. வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல், ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அறிவிப்பு. வெளிநாட்டிலிருந்து வந்த பயணி கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு தாமதமாக வந்த பொதியில் இருந்த மர்மம். நாமல் திருமணத்தில் மோசடி, டிசம்பரில் வரும் விசாரணை, நடுநடுங்கும் ராஜபக்ஷக்கள். மருமகனால் கோட்டாபயவிற்கு காத்திருக்கும் பேரிடி, சகோதரி வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். இந்தியா செல்லும் இலங்கையரா நீங்கள்? அப்போது இந்த அறிவிப்பு உங்களுக்கானது. மாணவர்கள் போராட்டத்தால் பதவி விலகிய அமைச்சர், இந்திய பிரதமருக்கு கடும் நெருக்கடி. இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டில் பணிபுரிந்து சேவை காலம் நிறைவடைந்து மீண்டும் நாட்டுக்கு திரும்பும் தொழிலாளர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு காணிகள் வழங்க சமகால அனுர அரசாங்கம் திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை திட்டமிட்ட சேவைகளுடன் கூடிய பயன்படுத்தப்படாத காணிகளை வழங்கும் விசேட வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். இதன்போது அரசாங்கத்தால் வழங்கப்படும் காணிகள் தொடர்பில் வலுவான ஒப்பந்தங்களை செய்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அது குறித்து ஆராய்வதற்காக நிதி அமைச்சு ஊடாக விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கும் ஜனாதிபதி தீர்மானித்தார். அத்துடன் மலையக மக்களுக்கு 10,000 வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்தை உரிய காலத்திற்குள் நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு உதவி மற்றும் கடன் திட்டங்களில் காணப்படும் பிரச்சினைகள் காரணமாக சில ஒதுக்கீடுகள் திருப்பி செல்வதை தவிர்ப்பதற்காக வினைத்திறனான பொறிமுறையொன்றை தயாரிக்குமாறும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளில் ஜனாதிபதி தங்காத போதிலும் கடந்த வருடத்தில் 3089 பேர் தங்கியுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 7 ஜனாதிபதி மாளிகைகளில் மின்சாரம், தொலைபேசி உள்ளிட்ட ஏனைய வசதிகளுக்காக கடந்த வருடத்தில் சுமார் 3,30,00,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஜனாதிபதி மாளிகைகளில் கடந்த வருடம் 3 கூட்டங்கள் மாத்திரமே நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கதிர்காமம், மகியங்கனி மற்றும் பெந்தோட்டை ஜனாதிபதி மாளிகைகளில் எந்த ஒரு கூட்டமோ அல்லது தங்கும் நடவடிக்கைகளோ இடம்பெறாத போதிலும் தொலைபேசி, மின்சாரம் உள்ளிட்ட வசதிகளுக்காக சுமார் 25 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதிக்காக ஒதுக்கப்பட்ட 7 ஜனாதிபதி மாளிகைகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ளன. அவை கொழும்பு கோட்டை, கண்டி, அனுராதபுரம், கதிர்காமம், மகியங்கனை, நுவரெலியா மற்றும் பெந்தோட்டை ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன. கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகை அரச ராஜதந்திர சந்திப்புகளுக்கும், கண்டி ஜனாதிபதி மாளிகை பெரஹெரா உள்ளிட்ட கலாசார நிகழ்வுகளுக்கும் மாத்திரம் பயன்படுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய ஜனாதிபதி மாளிகைகளை எந்த வகையிலும் பயன்படுத்தக்கூடாது எனவும் ஜனாதிபதி கொள்கை ரீதியான தீர்மானம் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஜனாதிபதி மாளிகைகளில் தங்கும் நடவடிக்கைகள் இடம்பெறாத போதிலும் அவற்றின் பராமரிப்பு மற்றும் புனரமைப்பு பணிகளுக்காக அரச நிதி செலவிடப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 9 ஆண்டுகளில் ஜனாதிபதி மாளிகைகளின் பராமரிப்பு மற்றும் புனரமைப்புக்காக 35 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை செலவிடப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் திருமண நிகழ்வின் போது ஏற்பட்ட 26,82,246 ரூபாய் மின்சார கட்டணத்தை செலுத்தாத விவகாரம் தொடர்பான அடிப்படை உரிமைகள் மனுவின் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த விசாரணை எதிர்வரும் டிசம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. வீரகெட்டியவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்தில் நடைபெற்ற நாமல் ராஜபக்ஷவின் திருமண நிகழ்வுக்காக வழங்கப்பட்ட மின்சாரத்திற்கான கட்டணத்தை அறவிட தவறியமை பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் செயல் என தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நேற்று முன்தினம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளான AHMD நவாஸ் மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது.
இலங்கை மின்சார சபை தற்போது மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு உட்பட்டுள்ளதால் அதற்கு பதிலாக தொடர்புடைய வாரிசு நிறுவனத்தை பிரதிவாதியாக இணைக்க மனுதாரருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சட்டத்தரணி விஜயகுமார் தாக்கல் செய்துள்ள மனுவில் நாமல் ராஜபக்ஷவின் திருமண நிகழ்வுகள் 2019 ஆண்டு செப்டம்பர் 12 திகதி முதல் 15 திகதி வரை வீரகட்டிய இல்லத்தில் நடைபெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நிகழ்வுக்காக வழங்கப்பட்ட மின்சாரத்திற்கான கட்டணம் 26,82,246 ரூபாய் 57 எனவும் குறித்த கட்டணத்தை செலுத்த குடும்ப உறுப்பினர்கள் தயாராக இருந்ததாக தெரிவிக்கப்பட்ட பின்னர் மின்சார விநியோகம் வழங்கப்பட்டதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் குறித்த கட்டணம் இதுவரை செலுத்தப்படவில்லை எனவும் அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இதே இல்லத்திற்கான 7,390 ரூபாய் மின்சார கட்டணம் செலுத்தப்படாத போது மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் திருமண நிகழ்வுக்கான அதிகளவான கட்டணம் தொடர்பில் அவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிசான் தனது மறைவுக்கு முன்னர் நாமல் ராஜபக்ஷவின் திருமணத்திற்கான மின்சார கட்டணத்தை செலுத்தியதாக ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுமார் 110 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கொகைன் போதைப் பொருளுடன் இலங்கை சுங்க திணைக்களத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் விவசாய பொறியியலாளரான 79 வயதுடைய ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. கடந்த 22 தேதி சியரா லியோனில் இருந்து அடிஸ் அபாபா மற்றும் தோஹா ஊடாக கட்டார் ஏர்வேஸ் விமான சேவைக்கு சொந்தமான 654 விமானம் மூலம் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். சந்தேக நபர் கொண்டு வந்த பணப்பையை சுங்க அதிகாரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்திய போதிலும் சந்தேகத்திற்கு இடமான எந்த பொருட்களையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. எனினும் அவரது மற்றைய பயணத்தை குறித்து விமானத்தில் வராத காரணத்தினால் உரிய வருகை நடவடிக்கைகளை நிறைவு செய்த பின்னர் விமான நிலையத்திலிருந்து வெளியேற அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. தாமதமாக வந்த பயணப்பை பின்னர் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. அத்துடன் அதை பெற்றுக் கொள்வதற்காக சந்தேக நபர் நேற்றைய தினம் மாலை 6:30 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை பகுதிக்கு வந்துள்ளார். குறிப்பிட்ட பயணப்பையை விடுவிப்பதற்கு முன்னர் இலங்கை சுங்கத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளினால் அது எக்ஸ்ரே பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன் போது சந்தேகத்திற்கு இடமான பொருட்கள் அவதானிக்கப்பட்டதை அடுத்து அது முழுமையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. பயணப்பையினுள் மிகவும் நுட்பமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 4 கொக்கைன் பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதன் மொத்த எடை 2.198 கிலோகிராம் எனவும் இதன் பெறுமதி 109.9 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பில் தற்போது பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோட்டாபய ராஜபக்ஷவின் சகோதரியின் மகன் அவருக்கு எதிராக கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த வாக்குமூலத்தின்படி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு பாரிய சிக்கல் ஏற்படுவதோடு சட்டத்தில் இருந்து தப்பிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினால் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் சுகீஸ்வர பண்டார ஆகியோருக்கு எதிராக பொது சொத்து சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தபோது சுகீஸ்வர பண்டார அவருடைய தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றியதுடன் அதற்காக அவர் சம்பளம் பெற்றார். அது மட்டுமன்றி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியான பின்னரும் விசேட ஜனாதிபதி திட்டத்தை உருவாக்கி அதிலிருந்தும் அவருக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோட்டாபய ராஜபக்ஷ தனது மருமகன் தொடர்பில் வெளியிட்ட தகவல் அவரின் மருமகன் வழங்கிய வாக்குமூலத்திற்கு முரணாக உள்ளது. எனவே இதன் உண்மைத்தன்மை குறித்து சந்தேகம் எழுவதாக அரசியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கையர்களுக்கு காலதாமதமின்றியும் சுமூகமான முறையிலும் விசாக்களை வழங்குவது இந்தியாவின் நிலையான கொள்கையாகும் என கொழும்பிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு பயணம் செய்யும் இலங்கை பிரஜைகளுக்கு விசா வசதியும் வழங்கப்படுவதாகவும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஊடாக விண்ணப்பிக்க விரும்புவோர் இணையத்தின் மூலம் விண்ணப்பித்து இந்திய துணை தூதராக விசா விண்ணப்ப மையங்களில் தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பி
ஆரம்பிக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியாவின் பௌத்த புனித தலங்களுக்கு யாத்திரை செல்லும் இலங்கையர்களுக்கு விசாக்கள் விரைவாக வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்த சாசன, சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சினால் பரிந்துரைக்கப்படும் விண்ணப்பங்கள் மற்றும் 10 அல்லது அதற்கு மேற்பட்ட யாத்ரீகர்களை கொண்ட குழுக்களுக்கு இயன்றவரை கட்டணமில்லா விசா வழங்கப்படும் என இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம் குறிப்பிட்டுள்ளது. விசா சேவை வழங்குனர் நிறுவனம் மாற்றப்பட்டதன் காரணமாக குறுகிய காலத்திற்கு இந்த நடைமுறை இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் 2026 ஜூலை 7 முதல் புதிய சேவை வழங்குனர் பணிகளை ஆரம்பித்ததை தொடர்ந்து இலங்கை யாத்ரீகர்களுக்கான கட்டணமில்லா விசா நடைமுறை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னைய நடைமுறையை போலவே இவ்வாறான விண்ணப்பங்கள் புத்த சாசன, சமய மற்றும் கலாசார அலுவலர்கள் அமைச்சின் ஊடாக அனுப்பப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பதாரர்கள் உயிரியல் அடையாள தகவல்களை பதிவு செய்ய வேண்டும் எனவும் இந்திய அரசின் புதிய விதிமுறைகளின் கீழ் 12 வயது முதல் 70 வயது வரையிலானவர்களுக்கு இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களின் வசதிக்காக உயிரியல் அடையாள பதிவின் போது காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் வகையில் விசேட விரைவுபடுத்தப்பட்ட நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. மேற்குறிப்பிட்ட நடைமுறையின் கீழ் விண்ணப்பிக்கும் இலங்கை யாத்ரீகர்களுக்கு விசா கட்டணம் எதுவும் மறவிடப்படாது எனவும், எனினும் இந்திய விசா விண்ணப்ப மைய சேவைகளுக்காக விண்ணப்பதாரர்கள் 1855 ரூபாய் சேவை கட்டணத்தை செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தை தொடர்ந்து இந்திய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியுள்ளார். நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என கோரி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் கடந்த ஜூன் 2 முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 20 நாடாளுமன்றத்தை நோக்கி நடத்தப்பட்ட பேரணியின் போது ஏற்பட்ட வன்முறையில் மாணவர்கள் உட்பட 60க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் காயமடைந்தனர். இந்த போராட்டம் இன்று 36வது நாளை எட்டியுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி தலைமையில் போராட்டக்காரர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நேற்று டெல்லியில் இடம்பெற்றது. இதில் மத்திய அரசு சார்பில் அமைச்சர்கள் JP நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவி விலகல் கடிதத்தை பிரதமர் நரேந்திர மோடியிடம் கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தனது பதவி விலகல் கடிதத்தில் கடந்த சில நாட்களாக இடம்பெறும் சம்பவங்கள் தன்னை வேதனைப்படுத்தியதாகவும் இந்திய இளைஞர்களின் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கத்தின் வரலாற்றில் போராட்டங்களுக்கு மத்தியில் மத்திய அமைச்சர் ஒருவர் பதவி விலகுவது இதுவே முதல் முறை எனவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.